இப்போ எப்படிடி உங்ககிட்ட பேசுறது? எப்பவும் பேசுற மாதிரி பேச வேண்டியதானே, இப்ப என்ன புதுசா? அது ஒண்ணும் இல்லடி, காலையில கோவமா பேசிட்டு வந்துட்டேன் இல்லையா, அதான். உனக்கு இப்ப என்ன வேணும்? ஏண்டி அப்படி கேக்குற? அவளுக்கு ஏதாவது தேவை இருந்தா தானே பேசுவா. அவங்க சண்டை போட்டுட்டு வந்தா நான் கேட்க கூடாதா? அவங்க எதுக்கு சண்டை போட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்க தேவையில்லாம அப்படி சொல்லி மாட்டாங்க. ஏன் அன்னைக்கு அப்படி என்னடி நடந்தது? அன்னைக்கு என் கையை பிடிச்ச ரவுடி பசங்களை இவங்க தான் அடிச்சு துரத்துனாங்க. அதோ இருக்காங்கடி. இவளால அவங்க கிட்ட நாமளும் பேசாம போயிட்டோம். வா போய் பேசலாம். ஐயப்பா, காலையில என்ன கண்ணு தெரியலையா? நீ கேம் போயிட்ட? என்கிட்ட பேச மாட்டியா? நான் சொன்னேன் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு. அப்போ ஏன் உம்முன்னு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாளைக்கு எனக்கு ஒரு எலும்பு கூடு வேணும், ரெடி பண்ணி தருவியா? என்னது எலும்பு கூடா? ஆமா. எங்க போய் ரெடி பண்றது எலும்பு கூடு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு எப்படியாச்சும் வேணும். அது நாளைக்கே வேணும். கேக்குது. என்னடா இது எலும்பு கூடலாம் கேட்டு போகுது? ஐயப்பா என்னடா இது என்ன கேட்டு போகுது? பைத்தியம் முடிச்சிருக்கோ? என்னடா மச்சான் எலும்பு எல்லாம் கேக்குறாப்புல? மச்சான் பேசாம எவனாச்சும் ஒருத்தனை போடலாமா? மச்சான் பேசாம நம்ம ஊர் தலைவரை போடலாம்டா. போடலாம் மச்சான். ஏய் டமாரு, எப்ப பாரு உனக்கு உள்ள போய் கழிதுன ஆசையா? ஏண்டா டமாரு, போய் ஊர் தலைவரை தான் போடணுமா? வேற யாரும் உனக்கு கிடைக்கலையா? மூஞ்சியே பாரு மூஞ்சி. அண்ணா அன்னைக்கு தர்ஷனை கை பிடிச்சி தானே அடி கொடுத்தோம்ல? ஆமா. அப்புறம் அந்த அண்ணாச்சிக்கு வேண்டி அந்த கழவனையும் உங்க ஆளையும் நம்ம அடி அடிச்சோம்ல அன்னைக்கு, கழவனையும் சேர்த்து. ஆமாடா. அவனுங்கெல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு டைப்பா சுத்திட்டு இருக்கானுங்கண்ணா. அப்படியே சுத்திட்டு இருக்கானுங்க? ஆமா. நேத்து கூட நம்ம நாகராஜ் டமார் எல்லாம் போகும்போது புல்லட்ல வந்து மிரட்டி இருக்கானுங்க அவனுங்க. ஏன்டா இது வரைக்கும் என்கிட்ட சொல்லல? அவனுங்களுக்கு ஏழை எடுக்க விடாத அந்த கோவம் இருக்கும்டா. அது வேற நம்ம கிட்ட அடி வாங்கணும்னு தானே. இப்ப அவனுக்கு போக்கே சரியில்லைண்ணா. நம்ம தான்டா கவனமா இருக்கணும். நீ எங்கேயும் போவாத. அப்ப அவனுங்களுக்கு பயந்துட்டு எங்கேயும் போக வேண்டாம் சொல்றியா? அப்படி சொல்லடா, நீ எங்கேயும் தனியா போவாதேன்னு சொல்றேன். சொன்னா புரிஞ்சுக்க. நீ இருக்கும்போது எனக்கு என்னென்ன கவலை? அதுக்கு இல்லடா, அவனுங்க ஏதாவது பிளானிங்ல சுத்துவானுங்க. நீ எங்கேயும் போவாத நான் இல்லாம. இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாம எங்கனா போயிருக்கேன், இனிமேலும் போக மாட்டேன். தனியா எங்கேயுமே போக கூடாதுடா, அதான் நான் சொல்றேன். பசங்க மேல கை வச்சிட்டானாச்சு. ஆமாடா, தூக்கணும்னாச்சு. அவன் என்னையுமே ஒரு வாடி கவலைப்படுத்திட்டான்டா. ஊருக்குள்ள சாரை விற்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டான். அந்த சுல்லான அந்த போராட்டத்துல எங்கெங்க பரவாயில்ல நோட் பண்ணி இருக்கடா. அவங்கள கண்ணு துண்டா வெட்டுண்டா. அவனுக்கு ரெண்டு பேர்ல ஒருத்தவன மிஞ்ச கூடாதுடா. கண்டிப்பா தனித்தனி நிக்க வச்சு அவனுக்கு கிடைச்சா பொழந்துருக்கடா. நம்ம யாருன்னு அவனுக்கு தெரியணும்டா, தெரிய வைக்கணும். அந்த குள்ள மாத்திரம் எங்க போறான் வர்றான்றத நம்ம பசங்க பாத்துருக்கானுங்க. அதை நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இங்க பாருங்களேன், அவங்களை எங்க பார்த்தாலும் கண்ட துண்டமா வெட்டணும்ல, ஒரு ரேடியோ போடணும்ல. எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வாங்க போலாம். எல்லாம் பார்த்து பண்ணுடா. நேத்திக்கு கடல்ல சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அம்மா ஏன் திடீர்னு நான் விழுவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. அவங்க மட்டும் தனியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன நீங்க மட்டும் உட்கார்ந்துருக்கீங்க? அவங்க யாரையும் காணோம், எங்க போயிருக்காங்க? அவங்க எங்க போனாங்கன்னே தெரியாது. ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு போலையா? எங்ககிட்ட சொல்ல. உங்ககிட்ட சொல்லாம எங்க போயிட்டாங்க? சரி வேற ஒண்ணும் இல்ல. நாளைக்கு வருஷம் பிறக்குதுல்ல, எல்லாரும் சர்ச் வந்துருங்க. நாளைக்கு மறக்காம வந்துருங்க. சரியா? வரோம் வரோம். என்னடா மச்சான், அவங்க இல்லைன்னா இவங்களும் நிக்க மாட்டாங்க. அதான்டா மச்சான் எனக்கும் புரியல. அவங்க இல்லைன்னா இவங்களும் நிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க எல்லாம் அங்க போய் என்னடா மச்சான் பண்ண முடியும்? இவங்கள விட்டு அண்ணா எங்கேயுமே போக மாட்டாங்க. எங்க போனாங்கன்னு தெரியல. இனிமேலாச்சும் அண்ணாவை திட்டாம இரு. இனிமே உன் முன்னாடி உங்க அண்ணாவை திட்டவே மாட்டேன். அப்போ நான் இல்லாத போ திட்டுவியா? உங்க அண்ணாவை திட்டினா உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? அவருக்கு சின்ன வயசுலயே அப்பா அம்மா இல்ல, இறந்துட்டாங்க. அவருக்கு எந்த பொம்பளை பசங்களை திட்டினாலும் பிடிக்காது, பாவம். அதனால அவரை யார் திட்டாலும் எங்களுக்கு கோவம் வரும். ஆமாண்டி, அந்த அண்ணா ரொம்ப நல்லவர்டி. எத்தனையோ பொண்ணுங்க வலை விரிச்சு அவர் விழல, ஆனா உன் வலையில விழுந்துட்டாரு. அவர் என்னைக்கும் மறந்துடாத. என் உயிரே போனாலும் உங்க அண்ணாவை நான் மறக்கவே மாட்டேன். போலாம். மறக்க முடியுமா? ஊருக்குள்ள சமஞ்ச பசங்கள் எல்லாம் ஓடி வாங்கடா. அரும்பு மீச பசங்கள் எல்லாம் ஆடி வாங்கடா. 30 வயது மேல உள்ளவங்க எல்லாம் துள்ளி
இங்கே தானே வர சொல்லியிருந்தா. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அண்ணன் வேற தேடிட்டு இருக்கோம் போல இருக்கு. அண்ணங்கிட்ட கூட வேற சொல்லாம வந்துட்டேன். சொல்லிட்டு வந்துருக்கலாமோ? சரி பார்ப்போம். தர்ஷினி வந்ததுக்கப்புறம் என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு ஆளை கனவுல. இங்கே தானே வர சொல்லியிருந்தா. என்ன ஆளை கனவு? ஐயோ, கடவுளோட ஆளுங்க.